ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். போக்கோவுடைய ஜிடி சீரிஸை கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக போக்கோ F3 GT லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக்கோ F4 GT, X4 GTலாம் நம்ம எதிர்பார்த்தோம், பட் லான்ச் ஆகலை. பட் ஆனால் நெக்ஸ்ட் போக்கோ X5 GT மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த போக்கோ X5 GTக்கு இப்போ IMDA சர்டிஃபிகேஷனும் கிடைச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதுவும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி லான்ச் ஆக போகிற இந்த போக்கோ X5 GTயை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த போக்கோ X5 GT பார்த்தீங்கன்னா IMEI டேட்டா பேஸில், சிங்கப்பூருடைய IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங் பண்ணி அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சர்டிஃபிகேஷனும் இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்பவே கூடிய சீக்கிரம் அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. அந்த வகையில் அந்த ஸ்பெக்ஸ்க்கான டீட்டெயில்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக மொபைலுடைய பேட்டரி பேக்கப் இங்க ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்க போகுது. 5500 mAh கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு நல்ல கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon கிட்ட இருந்து அடுத்து வரப்போகிற Snapdragon 7 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கான 7th ஜென்ரேஷனுக்கான ஒரு ப்ராசஸர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த Snapdragon 7 Gen 2 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Snapdragon 7 Gen 1 உடைய அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்க போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய Snapdragon 778G 778G ப்ளஸ் எல்லாம் விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இருக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ராசஸர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது போக இதில் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி கேமரா பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமராக்கான செட்டப் தான். அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனியுடைய IMX 766க்கான சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ அந்த ஒரு யூஷுவலான ஒரு கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பின்பக்கம் கேமராவாக இருக்க போகுது. அதே மாதிரி முன்பக்கம் கேமரான்னு வரும்போது இங்கே போக்கோ யூஷுவலாக அவங்க காலகாலமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த 16 மெகா பிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முன்பக்கம் செல்ஃபி கேமராவாக நமக்கு கண்டினியூ ஆக போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ கிட்ட இருந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஏன்னா அடுத்து ஷோமி லான்ச் பண்ண போகிற ரெட்மி அண்ட் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொண்டு வரதுக்கான பிளானில் தான் ஆக்சுவலி ஷோமி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெட்மியுடைய அடுத்து வரப்போகிற சீரிஸில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த போக்கோ X5 GTலையும் மேபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஒரு வேலை மிஸ் ஆச்சு அப்படின்னா யூஷுவலான இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கும். அது போக டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அண்ட் Android 13க்கு கீழே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது லான்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்போவுமே போல காமனாக இருக்கும். அதே மாதிரி மொபைலுக்கான ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இந்த 25,000 30,000 அப்படின்ற மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் லீக்ஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது போக ஃபைனலி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி போக்கோ F3 GTயில் நமக்கு அந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸ், கேமிங் ட்ரிகர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரியான கேமிங் ட்ரிகர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டெடிகேட்டட் கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வருமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நான் ஸ்பெக்ஸ் எல்லாம் சொன்னேன். அந்த ஸ்பெக்ஸை வச்சே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி ரெட்மி கிட்ட இருந்து சைனாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இருக்க போகுது. சைனாவில் ரீசெண்டாக ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் ஆன ரெட்மி Note 12 டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான் இந்த போக்கோ X5 GT. அண்ட் சைனாவில் லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேமிங் ட்ரிகர்ஸ்க்கான மேக்லிவ் ட்ரிகர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த போக்கோ X5 GTயும் நமக்கு மேக்லிவ் ட்ரிகர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்மார்ட் ஃபோனாக தான் போக்கோ கிட்ட இருந்து லான்ச் ஆக போகுது. ஸோ கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்காது அவ்வளோதான். மற்றபடி கேமிங் சென்ட்ரிக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரோட ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 30,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக்கோ X5 GT உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.